பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு புதிய முயற்சியாக நெல்லையில் ரோட்டரி அறக்கட்டளை கருத்தரங்கில் பயனாளிகள் 360 பேருக்கு தையல் இயந்திரங்கள் வழங்கப்பட்டன. பெண்களின் பொருளாதார மேம்பாடு மற்றும் வாழ்வாதார முன்னேற்றத்தை நோக்கமாகக் கொண்டு நெல்லையில் நடைபெற்ற ரோட்டரி அறக்கட்டளை கருத்தரங்கில் தகுதியான பயனாளிகள் 360 பேருக்கு தையல் இயந்திரங்கள் வழங்கப்பட்டன. ரோட்டரி இன்டர்நேஷனல் மாவட்டம் 3212 சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி பயனாளிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. பெண்கள் தங்களது சொந்த காலில் நிற்கவும் குடும்பத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் உதவும் வகையில் இந்த சிறப்பு சேவை திட்டம் செயல்படுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் மாவட்ட ஆளுநர் காந்தி கிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு தேர்வு செய்யப்பட்டு 360 பயனாளிகளுக்கு தையல் இயந்திரங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆளுநர் காந்தி கிருஷ்ணன், பெண்கள் மற்றும் குடும்பங்களின் பொருளாதார சுயநிறைவை மேம்படுத்தும் வகையில் நிலையான வாழ்வாதார வாய்ப்புகளை உருவாக்குவது ரோட்டரியின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும் என்று தெரிவித்தார். மேலும் தையல் இயந்திரங்கள் மூலம் பயனாளிகள் தையல் தொழிலில் ஈடுபட்டு வீட்டில் இருந்தபடியே வருமானம் ஈட்ட முடியும் என்றும், இதன் மூலம் அவர்களின் குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாகும் என்றும் அவர் கூறினார். இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய ரோட்டரி உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு ரோட்டரி கிளப்புகளின் பங்களிப்பையும் அவர் பாராட்டினார். தையல் இயந்திரங்களை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் தங்களுக்கு வாழ்வாதாரத்தை உருவாக்க உதவும் வகையில் இந்த திட்டத்தை செயல்படுத்திய ரோட்டரி இன்டர்நேஷனல் மாவட்டம் 3212க்கு நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் ரோட்டரி ஆளுநர்கள், தலைவர்கள், உதவி ஆளுநர்கள், சங்கத் தலைவர்கள், நிர்வாகிகள், ரோட்டரி உறுப்பினர்கள், சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பயனாளிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெண்களின் திறமையை வாழ்வாதாரமாக மாற்றி அவர்களின் பொருளாதார சுயநிறைவை ஊக்குவிக்கும் வகையில் நடைபெற்ற இந்த திட்டம் சமூக சேவையின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் நிகழ்வாக அமைந்தது.